நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, கடப்பாசி இதெல்லாம் போட்டுக்கணும், பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கணும். அது நல்லா இதானதுக்கு பிறகு அப்புறம் வெங்காயத்தை வந்து போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா இது பண்ணணும். வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மஷ்ரூம் பிரியாணி. இதை செய்கிறவர் என்னுடைய கணவர் பாஸ்கர் செஞ்சிட்ருக்காரு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி போட்டு நல்லாவே இதை வந்து வணக்கணும். தக்காளியை போட்டு நல்லா வணக்கி இதை இப்பொழுது செஞ்சு கொண்டிருப்பது என்னுடைய அன்பு மகள் செஞ்சிட்ருக்குறாங்க. இப்படியே நாங்கள் வரிசையாக ஒவ்வொருத்தராக செய்வோம். என்ன இன்னைக்கு சண்டே சமையல் மஷ்ரூம் பிரியாணி. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கலாட்டா பண்ணுவோம் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது. ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை வந்து போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வந்து வணக்கிடணும். ஐயோ, மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். அதுக்கு வந்து அளவு தெரியாதனால அப்படியே கவர்லேருந்தே போட்டுட்ருக்கிறாரு. பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா போட்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு புதினா மல்லி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா அதை வணக்கணும். அப்புறமேட்டுக்கு போடணும் மஷ்ரூம் அதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு நாங்கள் புதுவிதமாக செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது மீல் மேக்கர் கொஞ்சம் சின்னது வச்சுருக்கோம். சின்ன சைஸ் தான் எங்கள் பாப்பா பிடிக்குன்றாங்க. சின்ன சைஸு அதை எடுத்து உள்ளே போடணும். இதுப்பா மஷ்ரூம் போட்டதுக்கு பிறகு மீல் மேக்கரை அப்படியே அதுக்குள்ளே போடணும். மீல் மேக்கர் போட்டு நல்லா வந்து வதக்கணும். ரைஸை வந்து போடணும். ரைஸு நாங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு சமைக்கிறோம். ஓகே ஓகே. அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி விடணும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு, காரம் எல்லாம் உப்பு இப்போ அடுத்தது போடணும். இது பாருங்கள், பார்க்க கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அரிசி எல்லாமே போட்டாச்சு. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக போட்டு அது வந்து சரியான அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு கரெக்டாக ஒரு விசில் கடிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு உப்பு நல்லா போட்டுட்டு கலந்து மூடி வச்சு ஒரு விசில் கழித்து நம்ம எடுத்துட்டோம்னா செம்ம சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லி செஞ்சு தர சொல்லி வாங்கிக்கிங்க. இதை வந்து உப்பு போட்டு அது கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு எடுத்துகிட்டு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா சுவையான மஷ்ரூம் மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கரில் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.